குடிச்சிட்டா எல்லா விஷயத்தையும் கரெக்டா பண்றான். ஆனா செஞ்சதை அடுத்த நாள் மறந்துடுறான். அதை நான் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேனே. குட் மார்னிங் மேடம். டேய், என்ன வாய்ஸ் வருது? திரும்பி பார்க்க மாட்டீங்க? இங்க திரும்பி நீ பாரா. ஓ, இங்க இருக்கீங்களா? அதான் பார்த்தேன் எப்படி இவ்வளவு ஹைட் ஆனீங்கன்னு. அத நீ சொல்றியா? சாரி மேடம். இதான் ஊர்ல அர்ஜென்ட்டா வரதா? நீங்க தானே மேடம் அர்ஜென்ட்டா வான்னு சொன்னீங்க, அதனால தான் அப்படி வந்தேன். ஹேய், அர்ஜென்ட்னா வீட்ல இருந்தே சீக்கிரமா வரணும்னு அர்த்தம். ஊரெல்லாம் பொறுக்கிட்டு வாசல்ல இருந்து அப்படியே வேகமா வர மாதிரி ஆக்ஷன் கொடுக்க கூடாது. எவ்வளவு நேரமா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? நான் வந்துட்டேன். சொல்லுங்க, எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணீங்க? சரி சொல்லுங்க மேடம், சொல்லுங்க என்ன விஷயம்? அந்த குலோத்துங்கன் வழக்கம் போல சொதப்பிட்டான். மேடம், குலோத்துங்கன் கரெக்டா போனாதான் ஷாக் ஆகணும். குலோத்துங்கன் சொதப்பனதுக்குலாம் ஷாக் ஆக கூடாது. இதையும் நீ சொல்றியா? ஏய், இதுக்கு நீ ஷாக் ஆகணும். ஷாக் ஆக சொன்னா ஏன் இப்படி ஓவரா ஷேக் ஆகுற? நில்லு. சொல்றத முதல்ல கேளுடா. அந்த தனுஷ்குடிய ஃபாலோ பண்ணி டெய்லி அந்த ஆளு எங்கெங்க போறா என்னென்ன பண்றான்னு துப்பறிய சொன்னா அந்த துப்பு கட்ட குலோத்துங்க அந்த ஆள் கூட சேர்ந்துக்கிட்டு நல்லா குடிச்சிட்டு நம்ம வீட்டு வாசல்ல வந்து விழுந்து கிடக்குறான். ச்சே, அவன் நம்பந்தே சுத்தமா வேஸ்டா போச்சுடா. அதான் நம்பி அனுப்புறீங்கல்ல, இப்போ ஏன் வருத்தப்படுறீங்க? சரி, அதை விடு. ஆனா இனிமே அந்த வேலையை நீ தான் பார்க்கணும். எந்த வேலையா? அதான்டா, அந்த தனுஷ்குடிய நீ ஃபாலோ பண்ணு. குறிப்பா அவன் 6 மணிக்கு மேல என்னென்ன வேலை பண்றான்னு நல்ல க்ளோஸா வாட்ச் பண்ணு. 6 மணிக்கு மேல அவன் தண்ணி அடிப்பானா, அத வாட்ச் பண்ணி நான் என்ன பண்றது? அது இல்ல, குடிச்சதுக்கு அப்புறம் அவன் என்னென்ன பண்றான்னு நீ தான் பார்க்கணும். அதுதான் இப்ப நமக்கு முக்கியம். அதை விட முக்கியமான விஷயம், என் அத்தைக்கு முன்னாடி இந்த கேஸ நாம கண்டுபிடிக்கணும். அப்பதான் உனக்கு பணம் வரும். சொல்லிட்டீங்களா? உடனே கிளம்புறேன். போய் நீ வேலையை மட்டும்தான் பார்க்கணும். அந்த குலோத்துங்கன் மாதிரி குடிச்சிட்டு வந்து நின்ன கொன்னு இங்கே உன்னை புதைச்சிருவேன். அது கொஞ்சம் கஷ்டம் மேடம். இல்ல இல்ல, தேவைப்பட்டா நான் ஒரே ஒரு கட்டிங் மட்டும் போட்டுக்கிறேன் மேடம். ஏண்டா மேடம், குடிப்பழக்கம் இல்லாதவங்க மொடா குடிக்காரன் குடிக்கும் போது குடிக்காம உட்கார்ந்து இருந்தா அது எவ்வளவு டென்ஷன் அனுபவசாலியா எனக்கு தெரியும் மேடம். சோ ஒரே ஒரு கட்டிங், வேற வழி இல்ல மேடம். ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னமோ பண்ணி தொலை. ஒரு நிமிஷம், சொன்ன வேலையை மட்டும் கரெக்டா பண்ணல உன் கதை முடிஞ்சிரும். ஜாக்கிரதை மேடம். டக்குன்னு முடியறதுக்கு நம்ம கதை அவ்வளவு சாதாரண கதை இல்ல மேடம், சரித்திரம். வேலையை பாரா தரித்திரம். தேங்க்யூ. அப்பப்பா, சே, பஞ்சு விக்கிற மாதிரி மூஞ்ச வச்சுட்டு உனக்கு பஞ்சு டைலாக். யார் நீங்க? நீ யாருமா? என்னம்மா நீ என் வீட்டுக்குள்ள வந்து நின்னுக்கிட்டு என்ன யாருன்னு கேக்குற? நீ யாருன்னு சொல்லு. பின்ன உன் வீட்டுக்குள்ள வந்து பக்கத்து வீட்டுக்காரியவா யாருமான்னு கேக்குறது? கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ யாரு? என் பேரு தனலட்சுமி. தனுஷ்கோடிக்கு நீ என்ன வேணும்? அவர் என் புருஷன். அவர் உனக்கு என்ன வேணும் நான் கேட்கல. நீ அவருக்கு என்ன வேணும்? அவர் எனக்கு புருஷன்னா நான் அவருக்கு பொண்டாட்டி. இது கூட உனக்கு தெரியாதா? ஹலோ, புருஷன்னா பொண்டாட்டியா தான் இருக்கணுங்கிற அவசியமே இல்ல, வப்பாட்டியா கூட இருக்கலாம்ல. என்னம்மா ஏட கூடமா பேசிட்டு இருக்க? முதல்ல நீ யாருன்னு சொல்லு. சொல்றேன். ஆமா, இந்த பொண்ணு யாரு? இவ எனக்கு பொண்ணு, அவளுக்கு நான் அம்மா. அம்மானா சின்னம்மாவா பெரியம்மாவா? பெத்த அம்மா. ஏன் இப்படி உயிரை வாங்குற? நீ யாருன்னு சொல்லி தொலையேன். நீ என்ன கேள்வி கேட்க கூடாது, நான் தான் உன்னை கேள்வி கேட்கணும். புரியுதா? ப்ளீஸ் ஆன்சர் மை क्वेश्चन. ஐயோ, லூஸ் போல இருக்கே. ஆமா, இந்த பிளக் யாரு? எங்க வீட்டு வேலைக்காரி, பேரு வனஜா. நான் யாருன்னு தெரியணுமா? அதத்தானே ரொம்ப நேரமா கேட்டுக்கிட்டு இருக்கேன், சொல்லவே மாட்டேங்கிறியே. இப்ப சொல்றேன். I am a CBI officer, Sita Raman. Sita Ramana? Sorry. Flowல தப்பா சொல்லிட்டேன். I am a CBI officer, Sita Rani. CBI officer-ஆ? இல்லையே.
இதுக்கு முன்னாடி நான் உங்களை எங்கேயோ பார்த்திருக்கனே. என்னவா? நோ சான்ஸ். என்ன நீங்க பார்த்திருக்கவே முடியாது. இல்லம்மா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. உங்களை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். எங்க மகாவுக்கு அடிபட்டப்போ வைத்தியம் பார்க்க வந்த டாக்டர் தானே நீங்க? மூதேவி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாளே. அது வந்துமா, அது நான் இல்ல, என்னோட தங்கச்சி. தங்கச்சியா? தங்கச்சியா? ஆமா, எனக்கு ஒரு அக்கா ஒரு தங்கச்சி இருக்காங்க. என் அக்காவோட பேரு பண்டரிபாய் ராணி, தங்கச்சி பேரு பண்டு ராணி. என் பேரு ஆமா, என் பேரு என்ன சொன்னேன்? சீதா ராணி. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். என் பேரு சீதா ராணி. நாங்க 3 பேரும் ஒரே மாதிரி இருப்போம். நாங்க 3 பேருமே ரெட்டை பிறவிங்க. ரெட்டை பிறவினா 2 பேர் தானே? அப்ப 3 பேருனா முட்டை பிறவின்னு வச்சுக்க. எப்படி? முட்டை பிறவியா? ஐயோ, இங்க பாருமா, நான் சிபிஐ ஆபீசர். இங்க பாரு, உங்களை நான் கேள்வி கேட்க வந்தா மடக்கி மடக்கி என்னையே நீங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. ஐ டோன்ட் லைக் திஸ். உங்க 3 பேரையும் பிடிச்சு உள்ள வச்சிருவேன், ஜாக்கிரதை. கோச்சிக்காதீங்கம்மா. எதுக்கு வந்திருக்கீங்க? எங்களை எதுக்கு கேள்வி கேட்கணும்? இப்ப கேட்டீங்களே, இது குட் குவெஸ்டின். நல்ல நியாயமான கேள்வி. உங்க 3 பேர்ல யாரோ ஒருத்தர் ஒரு ஆள் கிட்ட இருந்து 10 லட்சம் ரூபாய் எடுத்திருக்கீங்க. அது யாருன்னு சொல்லுங்க. கம் ஆன், டெல் மீ. நாங்க யார்கிட்டயும் 10 லட்சம் ரூபாய் எடுக்கலையே. அப்போ உங்களுக்கு யாராவது 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்களா? ஏமா, யாராவது சும்மா வந்து 10 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்களா? என்ன கேக்குறீங்க நீங்க? என்ன அப்படியே சாமர்த்தியமா பேசுறதா நினைப்பா? யாருக்கிட்ட 10 லட்சம் ரூபாய் இருக்குன்னு ஒழுங்கா உண்மையை சொல்லிடுங்க. இல்ல எங்க ஆளுங்களை விட்டு உங்க வீட்டை நாங்க சோதனை பண்ணுவோம். 10 லட்சம் ரூபாய் சிக்குச்சு, அவ்வளவுதான், உங்க வாழ்க்கையே பெரிய சோதனை ஆயிடும். அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. என்னம்மா நீங்க சொல்றீங்க? உண்மையத்தாமா சொல்றேன். பணத்தை தொலைச்சது வேற யாரும் இல்ல, உன் புருஷன் தான். என்னது? என் புருஷன் 10 லட்சம் தொலைச்சிட்டாரா? ஆமாமா, எங்க தொலைச்சாருன்னு தெரியாம போலீஸ் கிட்ட சொல்லிருக்காரு, இவங்க கிட்டயும் சொல்லிருக்காரு. ஏற்கனவே போலீஸ் வந்து என்ன விசாரிச்சாங்க. அட பாவி மனுஷா, வீட்டு செலவுக்கு 1000 ரூபாய் கேட்டா கொடுக்கறதுக்கு மூக்கால அழுவாரு. இப்படி 10 லட்சம் ரூபாய் அநியாயமா தொலைச்சிட்டு வந்திருக்காரு. எங்க போச்சோ, எப்படி போச்சோ? ஒருவேளை போதல் எங்கேயாவது விட்டு வந்திருப்பாரு. ஐயோ, போச்சே போச்சே, 10 லட்சம் ரூபாய் போச்சே. இருமா, இப்பவே நீ ஒப்பாரி வைக்காத, புரியுதா? 10 லட்சம் ரூபாய் எப்படி தொலைஞ்சதுன்னு உன் புருஷனுக்கே ஞாபகம் இல்ல. அதனாலதான் அதை கண்டுபிடிக்க எங்க கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. சரி, குடிச்சதுக்கு அப்புறம் உன் புருஷன் எங்க போவாரு, என்ன பண்ணுவாரு, ஏதாவது க்ளூ தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. ஆனா எங்க சுத்தினாலும் கரெக்டா வீட்டுக்கு வந்துருவாரு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பணத்தை தொலைச்சிருக்காரா? தெரியலையேம்மா. இப்ப தொலைச்சதே நீங்க சொல்லிதானே தெரியும் எனக்கு. எப்படியாவது அந்த பணத்தை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்கம்மா. ஓகே ஓகே ஓகே, கண்டுபிடிக்கிறேன். அதுக்காக நான் களத்துல இறங்கியிருக்கேன். லுக் ஹியர், உன் புருஷனை சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் ஃபாலோ பண்ணாதான் பணம் எங்க போச்சு, எப்படி போச்சுன்னு எங்களால கண்டுபிடிக்க முடியும். நான் அதை உடனே செய்யறேன். மத்தபடி இங்க நடந்த விஷயம் வேற யாருக்குமே தெரியக்கூடாது. இங்க என்ன விஷயம் நடந்துச்சு? ஐயோ, எழ விடுத்தவளே, நான் இங்க வந்து போன விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது, புரியுதா? லைனே போக மாட்டேங்கிறதே. என்ன இது? ஏன் போன் ரிப்பேரா இல்ல அவன் போன் ரிப்பேரா? ஐயோ, இன்னும் ட்ரிப் ட்ரை பண்ணுவோம். சிக்னலே சரியில்லையே. ஹலோ மாமி, அது உன் போன் தானே? ஆமா. அப்புறம் ஏன் அதை போட்டு இந்த பாடுபடுத்திட்டு இருக்க? அது அந்த கொலம்பஸ் பையனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்டி, லைனே போக மாட்டேங்கிறது. ஆமா, நீ எதுக்கு அவனுக்கு போன் பண்ற? இல்ல, அவன் என்ன ஆபீஸ் வரல, அதான் 7 லெட்டர் கேட்டு போன் பண்ண போறேன். பாரு, நீ இன்னைக்கு ஃபுல்லா ட்ரை பண்ணாலும் அவன் போனை எடுக்க மாட்டான். இல்லனா போனை ஆஃப் பண்ணி வச்சிருப்பான். ஏன்? ஏன்னா
நான் தான் அவனை ஒரு முக்கியமான வேலையா அனுப்பி வச்சிருக்கேன். என்ன வேலை? அப்படி கேள். அந்த தனுஷ்கோடி கூடவே இருந்து அவன் நடவடிக்கை நான் வாட்ச் பண்ண சொல்லிருக்கேன். ஏற்கனவே குலோத்துக்கு அனுப்புறீங்க அந்த மாதிரியா? குலோத்துங்க வந்த நிலைமையை பார்த்தல்ல, ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து மட்டைய கிடந்தான். இப்ப கொலம்பஸா இவன் எந்த நிலைமையில எங்க விழுந்து கிடக்குறானோ. என்ன மாமி சொல்ல வர? நடக்க போறத சொல்றேன்டி. ஒரு குடிகாரனை ஃபாலோ பண்ண ஆம்பளைங்களை அனுப்பப்படாது. கூட சேர்ந்து குடிச்சிட்டு கும்பல் அடிப்பானுங்கல்ல. குடி விஷயத்துல எந்த ஆம்பளைகளையும் நம்ப கூடாது. எல்லா பையலும் குடிகார பயலுக்கு தான். இந்த வேலைக்கு நீ என்ன அனுப்பியிருக்கலாம்ல? உன்னையா? அதுக்கு ஏன்டி இப்படி ஷாக் ஆகுற? எனக்கு குடிக்கிற பழக்கமே இல்லடி. எல்லா வேலையும் நான் தாண்டி கரெக்டா செய்வேன். இப்பவே கிளம்புவா. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மாமி. ஏண்டி கௌசல்யா? நான் போனாதான் வேலை வெற்றிகரமா முடியும். நான் போறேன் கௌசல்யா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். வேணாம் மாமி. நான் ஏற்கனவே கொலம்பஸ் அனுப்பியிருக்கேன். இப்ப நீயும் போனா ஏதாவது குழப்பம் ஆயிடும். இந்த மாமி கடத்துறீங்கன்னா குழப்பம் இல்லாம நல்ல ரிசல்ட் தான் வரும். என்ன தடுக்காத கௌசல்யா, நான் போறேன் கௌசல்யா, ப்ளீஸ் கௌசல்யா. ஷோ, வேணாம் வேணாம், நீ கொஞ்சம் அடங்குறியா? துபார், உனக்கு எப்போ என்ன வேலை தரணும்னு எனக்கு தெரியும். சரி, அதை விட என் அத்தை இந்த கேஸ்ல எந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? காளை மாட்டுக்கிட்ட கூட பால் கறந்துடலாம் போல இருக்கு. ஆனா உன் அத்தை கிட்ட எந்த விஷயத்தையும் கறக்க முடியல. கேஸ ரொம்ப சீக்கிரட்டா டீல் பண்றான். ஆனா அதையும் மீறி நான் ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன மாமி, என்ன உண்மை? பண்டு அந்த தனுஷ்கோடி கண்டுக்கல. அவன் பொண்டாட்டி, பொண்ணு, வேலைக்காரி இவா 3 பேரையும் தான் ரவுண்டு கட்டி விசாரிச்சுட்டு இருக்கா. நாமளும் அவ ரூட்லயே போய் பாப்போமே. நாம தான் ஏற்கனவே பாத்துட்டோமே மாமி. அந்த கொலம்பஸ் என்ன கண்டுபிடிச்சிட்டு வரான்னு பாப்போம். அதுக்கப்புறம் நம்ம வேற ரூட்ல போவோம். கௌசல்யா, அந்த கொலம்பஸ் ஒரு கேஸையும் கண்டுபிடிக்க மாட்டான், ஒரு இழவையும் கண்டுபிடிக்க மாட்டான். அவன் எங்க விழுந்து கிடக்குறானோன்னு நாம தான் தேடி கண்டுபிடிக்கணும். இத பாரு, இப்போ உனக்கு கெட்டு போல. என்ன நம்பி அனுப்பு. நான் போய் இந்த தனுஷ்கோடியை ஃபாலோ பண்றேன். தேவையே இல்ல. நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு. கொலம்பஸ் வந்ததுக்கு அப்புறம் நானே உனக்கு ஃபோன் பண்றேன். கௌசல்யா, கௌசல்யா நான் தான். இப்ப நீ வீட்டுக்கு கிளம்பு தாயே. ஐய, போற போக்க பார்த்தா ஆபீஸ் பக்கமா திரும்பி வராது போல இருக்கே. திரும்ப வர வேண்டி. இப்ப போறேன்னு சொல்லிட்டு போறேன்டி. சீ, ஒட்டு எப்படி கேக்குது பாரு. மாமி சொன்ன மாதிரி கொலம்பஸ் ஏதாவது சொதப்பிடுவானோ? இல்ல, அந்த கொலம்பஸ் அமெரிக்காவே கண்டுபிடிச்சாலு இந்த கொலம்பஸ் நான் சொன்னதையாவது கண்டுபிடிக்க மாட்டானா? கண்டுபிடிப்பான், பிடிப்பான். வண்டி வந்துருச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, 1 மினிட். மணி, வண்டியை நிறுத்து. சார் வணக்கம் சார். வணக்கம். யார் பாணி? என்ன சார், என்ன தெரியலையா? நான் தான் கொலம்பஸ் சார். கொலம்பஸ்னா? The great detective officer மடிப்பாக்கம் மாதவனோட ஒன் அண்ட் ஒன்லி சம்பளம் வாங்காத PA மிஸ்டர் கொலம்பஸ். ஆமா இல்ல, கார் எதுக்கு நிறுத்தின? நான் எங்க சார் நிறுத்துறேன்? இந்த டிரைவர் தான் சார் நிறுத்துறாரு. யோ, கேக்குறாருல சொல்லையா? காரை எதுக்கு வழி மறிச்சேன்னு கேட்டேன். உள்ள போந்து சூசைட் பண்ணிக்கதா? பண்ணிக்க. இன்னைக்கு டைம் சரியில்லை, நான் நாளைக்கு பண்ணிக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சார், நான் உள்ள வரேன். அப்படியா? வண்டியில ஏறு. ஓகே சார். வண்டி உள்ள ஏறுன்னு சொன்னேன். உள்ள வர முடியல சார், ரொம்ப டைட்டா இருக்கேன். சுத்திக்கிட்டு வாடா. சுத்தி வரதுக்கு நீங்க என்ன நவகிரகமா சார்? என்ன சார் LKG பசங்க மாதிரி ஆயிலாம் பேசுறீங்க? கொஞ்சம் நகர்ந்து உட்காருங்க சார், அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கிறேன். சொல்லு, என்ன விஷயம்? சார், எங்க பாஸ் ஃபாரின் போயிருக்காரு சார். அதான் எனக்கு தெரியுமே. சார், அவர் இல்லாதனால அவங்க அம்மாவும் ஒய்ஃபும் தான் இப்போ ஆபீஸை மெயின்டைன் பண்றாங்க சார். அதுவும் எனக்கு தெரியுமே. ஆனா அந்த ரெண்டுமே நம்பர் 1 லூசுங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? இது எனக்கு தெரியாது. அதான், அவங்க கிட்ட வேலை செய்யவே எனக்கு பிடிக்கல சார். இதுவும் எனக்கு தெரியாது. இப்போ தெரிஞ்சுக்கோங்க சார். அதனால வேலை பிடிக்கலன்றதுனால நான் வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன் சார். எப்ப வேலையை விட்ட? 25 நிமிஷத்துக்கு முன்னாடி சார். ஐயோ, அதுக்கு நான் என்ன பண்ணணும்ன்ற? சார், வேலை இல்ல, வருமானம் இல்ல, குடும்பத்துல வறுமை தலை விரிச்சு ஆடுது சார். என்னப்பா நீ வேலையை விட்டு 25 நிமிஷம் தான் ஆகுதுன்ற, அதுக்குள்ள எப்படி வறுமை தலை விரிச்சு ஆடும்? சொல்றேன். என்னன்னா, கடந்த 6 மாசமாவே அவங்க எனக்கு சம்பளமே தரல சார். அப்ப இருந்தே வருமானம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருச்சு சார். வெக்கத்தை விட்டு சொல்லணும்னா அது சாதாரண டான்ஸ் ஆடல சார், குத்து டான்ஸ் ஆடுது சார். இதை சொல்றதுக்கு தான் என் வண்டியில ஏறினியா? சார்,
அது இல்ல சார், நீங்க தான் வாழ்க்கையில விளக்கேத்தணும் சார். ஏன் உங்க வீட்ல கரண்ட் இல்லையா? நல்ல ஜோக் தான் சார், ஆனா இப்ப சிரிக்கிற சிச்சுவேஷன்லாம் இல்ல சார். வேற ஒரு நல்ல டேல நான் சிரிச்சு காம்பன்சேட் பண்ணிடுறேன் சார். சார் எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க சார். எனக்கே எந்த வேலையும் இல்லையாப்பா. அப்ப நான் உங்களுக்கு அசிஸ்டண்டா சேர்ந்துறேன் சார். சார் தப்பா நினைக்காதீங்க சார், வேலை இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க சார். வறுமையில இருக்கிற இந்த வாலிபனை வாழ வைங்க சார். உதவாக்கரையா இருக்கிற இந்த வாலிபனை உலகம் சுற்றும் வாலிபனை மாத்தி விடுங்க சார். சரி சரி உழப்பாத, உனக்கு நான் வேலைக்கு ஏற்பாடு பண்றேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், ரொம்ப சந்தோஷம் சார். நான் இப்பவே வேலையில ஜாயின் பண்ணட்டுமா சார்? பண்ணிக்க. போலாமா? ஓகே சார், ரொம்ப சந்தோஷம் சார். கால் கை எல்லாத்துக்கும் தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் இப்போ நம்ம எங்க சார் போறோம்? இப்போ மணி 5:30 ஆகுது. 6 மணிக்குள்ள நான் தண்ணி அடிக்கணும். நேரா பாருக்கு போறோம். பாருக்கு? ஓகே சார், ஓகே சார். தண்ணி அடிச்சா எங்க சார் போவீங்க? பவர் அடிச்சா எல்லாரும் சுடுகாட்டுக்கு தான் போவாங்க. ஐயோ அது ஃபைனல் ஸ்டேஜ் சார். இப்போ டெய்லி தண்ணி அடிக்கிறீங்களா? தண்ணி அடிச்சா அதுக்கப்புறம் எங்க போவீங்க? தண்ணி அடிக்க பாருக்கு போறது மட்டும் தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்றேன் ஏது பண்றேன் எனக்கு எதுவுமே தெரியாது. இப்பதான் நீ கூட வரைய, நீயே பாரு. முடிஞ்சா அந்த 10 லட்சத்தை கண்டுபிடிச்சு கொடுப்பா. அப்படி கண்டுபிடிச்சு கொடுத்த அந்த 10 லட்சமும் உனக்கு தான். என்னப்பா 10 லட்சம் எனக்கா? எனக்கேவா? ஐயோ ஐயோ, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் இப்போ நம்ம எந்த பாருக்கு போறோம் சார்? தெரியாது சார். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரியுமா சார்? தெரியாதே சார். இந்த சீன்ல மட்டும் நீங்க 14 வாட்டி தெரியாதுன்ற டயலாக யூஸ் பண்ணிருக்கீங்க சார். 15வது வாட்டி சொல்ல போறீங்கல்ல? என்ன கொலம்பஸ், உனக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்கா? ஐயோ அந்த பழக்கம் இல்ல சார். வெரி குட். ஆனா எப்பயாவது கொஞ்சோண்டு கட்டிங் போடுவேன் சார். கட்டிங் இப்ப வேணும்ன்ற? ஏண்டா ஆசையை வச்சுட்டு ஏன் இப்படி மறைக்கிற? இந்த டான்சர் ஊத்தும் போது ஏன் தள்ளுற? மாமி நீயா? நீ எப்படி இங்க வந்த? எப்படியோ வந்தேன்டா. அத நீ ஏன் கேக்குற? இல்ல மாமி, நாங்க இங்க இருக்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? டேய், நீ கடலுக்கு அடியில இருந்தாலும் இந்த மாமி உன்னை கண்டுபிடிச்சிருவேண்டா. சரி சரி, என்ன விஷயமா இங்க வந்தா? கௌசல்யா உன்னை உடனே வர சொன்னா. எதுக்கு? அதெல்லாம் நீயே போய் அவள்கிட்ட கேட்டுக்கடா. கிளம்பு கிளம்பு. போக முடியாது. போலன்னா நீ தானே திட்டு வாங்குவ. டேய், அவங்க தான் அவசரம்னு சொல்றாங்களே, கிளம்பி போடா. சார் அவசரம்னா அவங்க எனக்கு தானே ஃபோன் பண்ணிருப்பாங்க சார். இது முதல்ல ஓசி மாமி இருந்தது, இப்போ ஃப்ராட் மாமி ஆயிடுச்சு. எல்லாம் டுபாக்கூரு. டேய் இத பாருடா, உனக்கு நிறைய ட்ரை பண்ணிருக்கா, லைனே கிடைக்கலையா, அதனால தான் என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சா. சும்மா கத்த விடாத மாமி. கிளம்பு கிளம்பு, நீ கிளம்பு போ போ போ. டேய் நீ வராம நான் போக மாட்டேன்டா, கிளம்பு. ஐயா என்னம்மா இப்படி இம்சா பண்றீங்க? ஏதோ குடிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டான், ஒரு பெக்க அடிச்சுட்டு இப்ப வந்துருவான். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு. அப்படி இல்லன்னு வச்சுக்கோ, ஒரு 1/2 hour வெயிட் பண்ணு, நம்ம 3 பேரும் போயிடலாம். இது கரெக்ட், இது கரெக்ட். இப்ப சொன்னீங்களே இது பாயிண்ட். நான் வெயிட் பண்றேன், நீங்க தண்ணி அடிங்க. என்னடா ஓசி, ஆம்பளைங்க குடிக்கிற இடத்துல நீ வெயிட் பண்றியா? அசிங்கமா இல்ல உனக்கு? பொம்பளை உட்கார இடத்துல நீ தண்ணி அடிக்கிறேன்னு உனக்கு அசிங்கமா இல்ல? பேசிட்டே இருந்தா டைம் ஆகுதுடா. சரி சார். சும்மா உவா கட்டிக்கும். குடிங்கடா குடிங்க. யோ தனுஷ்கோடி, நீ குடிச்சிட்டு என்னென்ன பண்ண போறேன்னு வேவு பார்க்க தாண்டா வந்திருக்கேன். மெதுவாடா சார். தம்பி லைட்டா தான் குடிப்பேன், டைட்டா குடிக்கிற சார். ஓசில கிடைச்சா சாக்கடை தண்ணி கூட சந்தோஷமா குடிப்பா சார் இவன். சுமார் ஓசி சக்கரை உனக்கு என்னத்துக்கு வயிற்றுச்சல்? இந்த நீ வேணா குடி குடி குடி. அவ்வளவுதான், மோந்தோன பிளாட் ஆயிடுச்சு சார். இனிமேல் நோ டார்ச்சர், நம்ம ஜாலியா தண்ணி அடிக்கலாம். போலாம் சார், வாங்க.
யாரா பண்றீங்க? என்னடா அது? ஏய் கொலம்பஸ டேய் ஏதுடா 2 பேக்குக்கே மட்டி ஆயிட்டானே வீக் பாடின்னு நினைக்கிறேன். இதுங்க 2த்தையும் நான் தான் தூக்கிட்டு போகணுமா?